Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. And இன்னைக்கு லண்டன் ட்ரிப் டே 2 கண்டினியூஷன் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் தேர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த விலாக் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த லண்டன் ட்ரிப் விலாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம லண்டன் டவர் பிரிட்ஜ் பார்த்ததுக்கு அப்புறமா உள்ள கண்டினியூஷன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோ மார்க்கெட். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் த லண்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ லண்டன் சிட்டியோட மிடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட், ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட், 1000 இயர்ஸ் ஓல்டானது. ஸோ இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 இயர்ஸ் அந்த மாதிரி ஓல்டாக இருக்கும். பட் இது வந்து 1000 வருஷமாகவே இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்னே சொல்லிக்கலாம். அதுக்காக தான் இந்த பிளேஸுக்கு வந்தோம். பட் வந்ததும் ஏன்டா வந்தோம் எனக்கு ஆயிடுச்சுது. ஏன் சொல்கிறேன்னா, திரும்புகிற பக்கம் எல்லாம் வந்து கூட்டமாக இருந்தது. என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ணவே முடியலை. நான் ஷூட் பண்ணணும்னு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது, அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுது. இப்போ அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி போயாச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட அந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இன்னும் வந்து நிறைய கடைகள் அந்த ஸ்டால்ஸ்லலாம் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து இப்போ லைட்டாக வாக் பண்ணி பார்த்துட்டு வெளியே போயிடலாம். சரியான க்ரௌடு, சாட்டர்டே வேறு, அதுவும் வந்து லண்டன் சிட்டியோட மிடில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறதுனால செம க்ரௌடாக இருக்குது. எனக்கு வீடியோ ஷூட் பண்ணவே அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸோ இருந்தாலுமே வந்ததுக்கு லைட்டாக வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு, இது வந்து ரொம்ப நாள் பதப்படுத்தி அந்த மாவை வந்து இது பண்ணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியலை. ரேட்டெல்லாம் வந்து ஒரு ப்ரெட் வந்து 400 ருபீஸ், 500 ருபீஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நமக்கு இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இந்த மாதிரி ப்ரெட் நான் சாப்பிடவும் அவ்வளோ விரும்ப மாட்டேன். எனக்கு வந்து சாஃப்ட் ப்ரெட் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கடையில் பார்த்திங்கன்னா எக்ஸ், அப்புறமா மில்க் அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே. அது மாதிரி எக்ஸில் வந்து நார்மல் ஒயிட் எக்கு, அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை இந்த மாதிரி எல்லாமே இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான். ஸோ நம்ம வந்து காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனது, இவ்வளோ நேரம் சுற்றி ஆச்சுது, சரியான டயர்டு. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த ட்ராவலாஜ் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்டு இஃப்தார்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நைட் ஒரு கேபிள் கார் ரைடு இருக்குது. சூப்பரான ஒரு நைட் வியூ, லண்டன் வியூ பார்க்க போகிறோம். லண்டன் சிட்டியோட வியூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெடியாகி கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். நாம் புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம். ஸோ லைட்டாக ரூம் டூர் மாதிரி காமிச்சிடுறேன். காமிக்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பெட் நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் 2 சின்ன பெட் வந்து இருக்குது. அதை தவிர்த்து வந்து ஒரு சின்ன சோஃபா, அப்புறமா வந்து டேபிள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, அதில் வந்து கெட்டில், காஃபி மேக்கர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. கண்ணாடி எல்லாமே இருக்குது. டிவி இருக்குது. அப்புறமா செல்ஃப் இருக்குது. அதில் வந்து ஹேங்கர்ஸ், அப்புறமா வந்து பில்லோஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து இந்த சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து இந்த மாதிரி பாத்ரூம் வந்து சைடில் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து மிரர், இந்த மாதிரி பாத் டப், அப்புறமா வாஷ் பேஷன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ரூம் டூர். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்லான் இருக்கோம். இல்லைனா திரும்பவும் வெளியே சுற்றி அலைய வேண்டியிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு. ஸோ ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி நோன்பு வந்து டேட்ஸ் அண்டு கொண்டு வந்திருந்த தண்ணி எல்லாம் வச்சு நோன்பு திறந்துட்டு, அப்புறமா வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம நைட்டு கிளம்பணும். ஸோ நெஹான் பார்த்திங்கன்னா பரோட்டா அண்டு சன்னா மசாலா தான் கேட்டிருந்தான். ஸோ அவன் கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டு அவன் படுத்துட்டான். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்க டைமில் எங்களுக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் நோன்பு ஆல்ரெடி திறந்தாச்சுது. திறந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடச்சிது. ஸோ இப்போ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்ருக்கோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தந்தூரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அது கூடவே வந்து பன்னீர் டிக்கா மசாலான்னு நினைக்கிறேன். ஸோ அது, அப்புறமா வந்து சிக்கன், கிரில்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் கூடவே வந்து சிக்கன் ரைஸ், சிக்கன் மந்தியா சிக்கன் பிரியாணி கிளியராக தெரியல. ஸோ அது, அப்புறமா வெஜ் சாலட் வந்து பிரியாணி கூடவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு ப்ளஸ் டின்னருக்கும் சேர்த்து வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு.
அது கூடவே லஸ்ஸியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும். நான் பார்த்திங்கன்னா வந்து செம ஹார்டாக லைக்கு ஒரு திக்கான ரொட்டி மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து ஒரு செட்டில் 3 வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கவே முடியலை, அவ்வளோ ஹெவியாக இருந்தது. சிக்கன் நல்லா இருந்தது. பட் பன்னீர் பார்த்திங்கன்னா சரியான ஸ்வீட்டு. ஏதோ ஒரு ஸ்வீட் டெசர்ட்க்கு உள்ளாடி பன்னீரை போட்டு பண்ணது மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அண்ட் பன்னீரும் செம ஹார்டாக இருந்தது. சுத்தமாக பிடிக்கவே இல்லை யாருக்கும். சரி வாங்கிட்டோமே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஓவரால் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய சிக்கன் பீசஸ் போட்டிருந்தாங்க. திகட்டுற அளவுக்கு, சாப்பிட முடியாத அளவுக்கு ரைஸ் கம்மியாக இருந்துன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓவரால் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இனி கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நைட் அவுட்டிங் லண்டனில் போக போகிறோம். எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகியாச்சு. ஸோ நம்ம இப்போ நான் சொன்னது மாதிரி கேபிள் கார் ரைடு தான் போயிட்டுருக்கோம். நாம் தங்கியிருந்த ட்ராவலாஜ் ஹோட்டல் பக்கத்துலேருந்து ஸ்டேஷன் வந்து டியூப் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ் வாக்லேயே இருந்தது. நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க டியூப் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நார்த் கிரீன்விச் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு தான் நாம் போக போகிறோம். ஸோ அந்த ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி வெளியே வந்தாலே நமக்கு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் கிளவுட் கேபிள் கார் ரைடை ரீச் பண்ணிடலாம். பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டியூப் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரிம்ஷா குட்டி ஏதோ டவுட்லாம் கேட்டுட்ருக்கா வாப்பாட்ட. நாம் இப்போ கிரீன்விச் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. இங்கேருந்து வெளியே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வெளியே போய் கொஞ்சம் வாக் பண்ணாலே நமக்கு வந்து கேபிள் கார் ரைடு இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் வாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தூரத்தில் தெரியுது பாருங்கள், ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அந்த லைட்ஸ்லாம். அந்த கேபிள் கார் ரைட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் ஒன்று, அதாவது போயிட்டு திரும்ப வர்றது. இன்னொன்று வந்து ஒன் ட்ரிப், அதாவது ஒரு வழியாக போய் ஒரு வழியில் வந்து நம்ம இறங்குறது. ஸோ அந்த மாதிரி ஒன் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 6 பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேமிலி ட்ரிப் தான் புக் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ட்ரிப் பார்த்திங்கன்னா 2 adults and 3 childrens இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா 30 பவுண்ட்ஸ் ரவுண்ட் ட்ரிப், அதாவது போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வர்றது. ஸோ அதுக்கு வந்து 30 பவுண்ட்ஸ் வந்து ஃபேமிலி ட்ரிப்புக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேபிள் கார்க்குள்ளே வந்தாச்சு. அந்த லைட்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பகல் வியூவை வந்து நம்ம போட்டில் பார்த்துட்டோம். இப்போ நைட் வியூவை வந்து இந்த கேபிள் கார் ரைடில் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் அந்த லைட்ஸ், அப்புறமா அந்த ரிவர்லாம். ஸோ சூப்பராக இருந்து பக்கத்தில் அந்த கேபிள் கார்லாம் போகும்போது க்ராஸ் பண்ணி அந்த லைட்டை பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக அழகாக இருந்தது. அண்ட் இந்த கேபிள் கார் ரைடில் வந்து டைம் பார்த்திங்கன்னா, ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒவ்வொரு நாளுக்கும். லைக் மண்டே வந்து ஒரு காலையில் ஒரு 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 9 o'clock வரேன்னா, டியூஸ்டே வந்து காலையில் 8 மணிலேருந்து, அப்புறமா ஃப்ரைடே அண்ட் சண்டே பேங்க் ஹாலிடேஸ் அப்படிலாம் வந்து டைம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம ஆன்லைனில் அந்த டைமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணி வரலாம். அந்த கேபிள் கார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு கார் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் அப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து உள்ளாடி ஒரு 10 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு காருக்குள்ளாடி. அண்டு இது வந்து ஒரு ட்ரிப்பு, ஒன் வே ட்ரிப்புக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், 20 நிமிஷம் போயிட்டு வரலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த லண்டன் சிட்டி அப்படி பார்த்துட்டே போயிட்டு வரலாம். பகல் வியூவோட நைட் வியூ தான் சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. டே வியூ நான் பார்த்ததில்ல, இருந்தாலும் இந்த லைட்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நாம் இப்போ 2 வே ட்ரிப் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வரோம். ஹைட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்குது. கீழே இருந்து 90 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் சர்ன்னு கீழே இறங்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருந்தது. லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அப்படியே சர்ன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுது, அப்புறமா தான் ஸ்லோ ஆச்சுது. சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சாச்சுது. இன்றைக்கி உள்ள இந்த லண்டன் ட்ரிப்பில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கேபிள் கார் ரைடு தான். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இறங்க போகிறோம். ஸோ இதோட நம்மளோட அந்த 2 வே ட்ரிப்ஸ் முடிஞ்சுது, ரவுண்டு முடிஞ்சுது. ஸோ ரவுண்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, 2 வே ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஸோ இப்போ முடிஞ்சு நம்ம வெளியே வந்தாச்சு. இனி அப்படியே போய் வந்து நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கான அவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவைலபிள் தான்.
ரூம் ரெண்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு வேணுமோ இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். லைக் ஃப்ரூட்ஸ் இருக்குது, யோகர்ட் இருக்குது, அப்புறமா வந்து பாலில் போட்டு சாப்பிட்றதுல நிறைய வெரைட்டி இருக்குது. கெலாக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ரைஸ் கிரிப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறமா பேன் கேக், டோனட்ஸ், ப்ரெட், பன், அப்புறமா அதில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வெரைட்டியாக வந்து நிறைய ஸ்ப்ரெட்ஸ் வச்சுருக்காங்க. பட்டர், சாக்லேட், ஜாம் அந்த மாதிரி, ஃப்ரூட்ஸ் க்ரஷ் அந்த மாதிரியெல்லாம். அண்டு டோஸ்ட் பண்ணி சூடு பண்ணுறதுக்கு, ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்து சாசேஜ், ஸ்க்ராம்பிள்ட் எக், அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ் ப்ரௌன்ஸ், இது வந்து பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடியது. அண்டு இது வந்து வெஜிடபிள் சாசேஜ்னு நினைக்கிறேன். அப்புறமா பேக்டு மஷ்ரூம்ஸ் அண்ட் பேக்டு டொமேட்டோஸ் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து க்ரொசன்ஸ் வச்சுருக்காங்க. காஃபி, ஜூஸ், ஹாட் வாட்டர் இந்த மாதிரி எல்லாமே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பாலில் போட்டு சாப்பிட்றதுக்கான வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறமா சாக்கோஸ் இந்த மாதிரி உள்ளதான் வந்து பசங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நெஹான் சாப்பிட போகிறான். ரிம்ஷா வந்து இந்த ரைஸ் கிரிப்ஸில் வந்து மில்க் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர்லேயே மிக்ஸ்டாக வந்தது. ஸோ அதுவும் வந்து காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்திருந்தா. அடுத்ததாக ஸ்க்ராம்பிள் எக், அப்புறம் கொசான்ஸ் வந்து டோஸ்ட் பண்ணி, அப்புறம் பொட்டேட்டோ ஹார்ஸ் ப்ரௌன்ஸ், அப்புறமா வந்து என்னது ப்ரெட்டும் அண்டு நியூட்டலா அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ரூமில் போய் ரூமை வந்து வெக்கேட் பண்ணி கொடுக்க வேண்டியதான் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் எடுத்தாச்சுது. அண்ட் இங்கே வந்து இன்றைக்கி வந்து 1 hour லேட்டாக தான் எல்லாமே இருக்க போகுது. கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குல்ல. ஸோ இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா டே லைட் சேவிங் சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சம்மரில் வந்து 1 hour எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க கிளாக்கை. ஸோ நமக்கு வந்து நைட்டு, அதாவது மார்ச்சில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு சண்டேயை வந்து நைட் 1 AM வந்து 2 AM மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே 1 hour லேட்டாக அப்படி அந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த சிஸ்டம் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க டே லைட் சேவ் பண்ணுறதுக்காக. விண்டரில் வந்து மறுபடியும் வந்து கிளாக்கை வந்து பேக்வேர்டில் பண்ணிடுவாங்க. ஸோ திரும்பவும் 2 AM இருக்கிறது 1 AM மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே இது புதுசாக தான் இருந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது. ஸோ இப்போ நாம் வந்து ஹோட்டல் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய் சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மியூசியம் பிரிட்டிஷ் மியூசியம் தாங்க. ஸோ இங்கே தான் நாம் இப்போ வந்திருக்கோம். வெளியே பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து டிக்கெட்லாம் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். பட் நம்ம விரும்பினா நம்ம டொனேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். பட் செக்கிங்லாம் உண்டு. ஸோ நம்ம திங்ஸ், பேக் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா யூகேலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அட்ராக்ஷன் ஸ்பாட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம உள்ளாடி போக போகிறோம். அண்ட் நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரீயாக நம்ம திங்ஸ்லாம் வந்து லாக்கரில் வச்சுக்கலாம். ஸோ லாக்கர் கீ தருவாங்க. நம்ம உள்ளாடி வந்து வச்சுட்டு நம்ம லாக்கர் கீயை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நம்மளோட பேக்கேஜ்லாம் எடுக்க வரும்போது நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். பட் இதுவே அடல்ட்டுக்காக இருந்தால் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தனியாக அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம திங்ஸ்லாம் வந்து நம்ம வச்சுட்டு தண்ணி மட்டும் எடுத்துருக்கோம். தண்ணியும் சம் ஸ்நாக்ஸும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அப்படியே சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 8 மில்லியன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நமக்கு எல்லாமே பார்க்க முடியுமான்னு தெரியல. மேலே, அதுக்கு மேலே அப்படின்னு ஒரு 2, 3 ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் இப்போ நாம் இருக்கிறது எஜிப்தியன்ஸ் கல்ச்சர்ஸ், அவங்களோட அந்த கல்வெட்டுகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள இதுதான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இதுவே நிறைய இருக்குது இந்த செக்ஷனில் மட்டுமே. ஸோ இந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு ஒரு நாள் வேணும்னு சொல்லிக்கலாம். ஸோ எங்களோட 1 டே ட்ரிப்பு ஃபுல்லாக இந்த மியூசியத்தில் தான் முடிஞ்சுன்னு சொல்லிக்கலாம். ஈவினிங் ஆச்சுது நாங்கள் இங்கேருந்து வெளியே வரும்போது. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மியூசியம் ஃபுல்லாக வந்து ஆனாலும் எங்களால் சுற்றி பார்க்க முடியலை. இருந்தாலுமே நான் வந்து இந்த மியூசியமில் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஒரு தனி வீடியோவாக வந்து லாங் வீடியோவாக நான் போடலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த எஜிப்தியன் பீப்புளோட ஸ்கல்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளியோபட்ராவோட அந்த மம்மி பாடின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பேக் பண்ணி வச்சுருக்கோம் துணியில். ஸோ அந்த மாதிரி ரியலாக உள்ளது எல்லாமே இங்கே இருந்தது. எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். எல்லாமே நான் ஒரு லாங் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். அண்டு அந்த காலத்தில் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணாங்க, எந்த மாதிரி பாத்திரங்கள், திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வார்க்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸு, சமையல் பண்ண யூஸ் பண்ண ஐட்டம், தூங்குறதுக்கு யூஸ் பண்ண பில்லோ, இந்த மாதிரி சேர்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தேன். ஸோ எல்லாமே நான் வந்து லாங் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். இதே மாதிரி எஜிப்தியன் மட்டும் இல்லாமல் ரோமன்ஸ், அரேபியன் இந்த மாதிரி எல்லாமே அந்த பழைய காலத்து
பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அந்த காலத்து கடிகாரங்கள், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கும் அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனாலேயே நான் வந்து தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஓரளவு சுற்றி பார்த்து முடிஞ்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம திங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம். ஸோ ஒரு காயின் மாதிரி கீழ ஒரு காயின் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காயினை போட்டு நம்ம வந்து லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. நடந்து நடந்து கால் தாங்க சரியான வலி. அவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளாடி இருக்குது. இப்போ வெளியே வந்ததும் பசங்க வந்து ஐஸ்கிரீம் ட்ரக்கை பார்த்ததும் வாங்கி கேட்டாச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே முடிச்சுட்டு லைட்டாக அப்படியே ஒரு வாக் வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து சேர்ஸ்லாம் இருந்ததா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த வியூ எல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்து நம்ம ஈவினிங் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பலான் இருக்கோம். ஸோ இங்கே தான் பக்கத்தில் வந்து ஒரு லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே உள்ளாடி போய் சாப்பிட்டுட்டு லண்டன் ட்ரிப்பை இதோட முடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம கிளம்பணும். நைட் தான் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டு வந்து ஒரு 10 o'clock வந்து நம்ம லீட்ஸில் போய் ரீச் ஆகிறது மாதிரி இருக்கும் இங்கேருந்து கிளம்புனா. இப்போ நம்ம ஃபுட்டு வந்து லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட ஃபுட் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபைனலாக வந்து ஹுமூஸ், அப்புறமா வந்து பசங்க வந்து குப்பூஸ் அண்டு நெஹான் அஸ் ஆல்வேஸ் சிக்கன் பர்கர் வந்து தான் ஆர்டர் பண்ணுவான். ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா வந்து மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து சிக்கன் பேட்டிஸ் மாதிரி லைக் அதை வந்து சிக்கன் வந்து ஃபில்லட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தது. அப்புறமா அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்டு சம் ஃப்ரூட் ஜூஸ். அப்புறமா வந்து நெஹான் வந்து மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தான். அண்டு ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு டெசர்ட், லெபனீஸ் டெசர்ட், ஒரு மில்க் புட்டிங், ரோஸ் வாட்டர் ஃப்ளேவரில் ஒரு மில்க் புட்டிங்னு சொல்லிக்கலாம். மேலே வந்து பிஸ்டாச்சியோஸ் பவுடர் பண்ணி போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாக ரோஸ் சிரப், சுகர் சிரப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 ஃப்ளேவரோட மிடில் ஒரு மில்க் வந்து ஜஸ்ட் அது கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஒரு புட்டிங் வருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு புட்டிங் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் ஓகே, ஸ்வீட்டாக கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி தான் இருந்தாலும் நம்ம ஒரு டெசர்ட் மாதிரிலாம் எதுவுமே வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபுட்டு கூட அப்படி தான் சொல்லிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த மட்டன் மந்தியெல்லாம் சொல்லிக்கவே முடியாது. ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்குது. ரைஸ் மட்டும் ஏதோ ஒரு கீ ரைஸ் டேஸ்ட்டு ஒரு அந்த மாதிரி இருந்துக்கலன்னு சொல்லிக்கலாம். பட் வந்து மட்டன்லாம் சாப்பிடவே முடியலை. வெறும் மட்டனை குக் பண்ணி சால்ட்டு போட்டு வேக வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படியோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக இறங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து அப்படியே போய் வாக் பண்ணிகிட்ருக்க வழியிலேயே ஒரு ப்ளே கிரவுண்டை பசங்க பார்த்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வாக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு. வேறு என்ன, வண்டியை பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட vlog முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.